பொது சுகாதார மருத்துவத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வேக்கன்சி வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா 8த், 10த், 12த் டிகிரி முடிச்சவங்க தாராளமா இதுல வந்து அப்ளைமென்ட் பண்ணலாம். ஸோ, என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு ஃபுல்லா நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ, வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட லிங்க் நான் குடுத்துருக்கேன். ஸோ, டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ, மொத்தம் 3 விதமா லிங்க் குடுத்துருப்பேன். ஸோ, அந்த கேட்டகரிக்கு ஏத்த மாரி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிகிரி வந்து பண்ணியிருக்கணும். பிஎஸ்சி எம்எஸ்ல. ஸோ, அப்படி படிச்சிருந்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்துக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ, 1 வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ, பேர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அது மாதிரி வந்து சித்த மருத்துவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து வழங்குவோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிப்ளமோ இன் பார்மசி வந்து சித்தால வந்து படிச்சிருக்கணும். ஸோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வந்து பேர் மந்த்துக்கு வந்து சேலரியா இருக்கு. ஸோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து வழங்கினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு. அதாவது தேசிய ஊரகத்தில் நலத்திட்டப்படி. ஓகேங்களா? ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்மசி முடிச்சிருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 750 சேலரியா இருக்கும். அதாவது வந்து கிட்ட வந்து ஒரு 15,000க்கு மேல வந்து உங்களுக்கு சேலரியா வந்து அமையும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ, அது மாதிரி வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 7 வேகன்சி இருக்கு. ஓகேவா? ஸோ, இதுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ, 8th படிச்சிருந்து நீங்க வந்து தமிழ் தெரிந்தா போதும். ஸோ, இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ, ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபா வந்து சேலரியா தரான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவர் வந்து தேவைப்படுது. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி எம்எஸ்ல வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, அப்படி படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து 40,000 சேலரி. சிகிச்சை உதவியாளர் வந்து தேவைப்படுது. ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நர்சிங் படிச்சிருந்தா போதும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ, பேர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வந்து சேலரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர் போஸ்ட் வந்து ஆள் தேவைப்படுது. ஸோ, இது வந்து ஒரு வேகன்சி. ஸோ, 13,500 ரூபாய் வந்து சேலரியா தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, 8th படிச்சிருந்தா போதும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து HMV அந்த லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, அப்படி வச்சிருந்தா நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்பன் ஹெல்த் இது பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி வந்து தேவைப்படுது. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா சேலரியா வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் தராங்க. ஸோ, இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நர்சிங் நீங்க முடிச்சிருந்தா போதும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து பார்மசில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தேவைப்படுது. ஸோ, 15,000 ரூபாய் சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து +2 முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் பார்மசி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் சேலரியில ஒரு போஸ்டிங் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் ஆடியாலஜி வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி படிச்சிருந்தா நீங்க வந்து தாராளமா வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தேவைப்படுது. 17,250 ரூபாய் சேலரியா தரேன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் பர்சன் வித் 1 இயர் டிப்ளமோ லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீக் அது வந்து படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ, இது படிச்சிருந்தா நீங்க வந்து தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். டென்டல் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி வந்து தேவைப்படுது. ஸோ, 34,000 ரூபாய் சேலரி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ, டென்டல் அசிஸ்டன்ட் வந்து 6 வேகன்சி தேவைப்படுது. ஸோ, 3,800 ரூபாய் வந்து தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 10th படிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, நீங்க தாராளமா வந்து இந்த டென்டல் அசிஸ்டன்ட்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கீழே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9/8/2024 வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து டைரக்டா அல்லது தபால் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க வந்து எந்த பதவிக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஃபார்ம் இருக்கு. ஸோ, அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை உங்க கையாலேயே ஃபில் பண்ணி அதில் வந்து பாத்தீங்கன்னா 10th 12th டிகிரி மார்க் ஷீட் இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ, இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ எல்லா டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுங்க. ஸோ, உங்களோட பேரு, உங்களோட தந்தை பேரு, உங்களோட ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்க இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் வந்து ஃபில் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இடம், தேதி, அப்புறம் வந்து உங்களுக்கு சைன் போட்டு நீங்க வந்து இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, இந்த அட்ரஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் வந்து அட்டாச் பண்ணி, அதாவது குவாலிஃபிகேஷன், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் வச்சு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ, விருப்பமும் தகுதி இருக்கவங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ, இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தகவல் வந்து பாத்தீங்கன்னா உபயோகமா இருக்கும். நன்றி, வணக்கம்.